கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிந்தனையில பிரச்சனை இருக்கு. சிந்தனையில வெவ்வேறு மாதிரி சில தாட்ஸ் வருகிறது. நிறைய பேருக்கு அதில் கேள்வியும் இருக்கு. இப்படி சிந்தனைலாம் வரலாமா? எனக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் வருதே, கெட்ட யோசனையெல்லாம் வருதே, இப்படி வருவது சரியா தப்பா? இந்த சிந்தனையை நான் எப்படி எதிர்கொள்றது? ஏன் எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வருது? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த சிந்தனை வருது. நான் பைபிளும் படிக்கிறேன், சிந்தனை வருது. படிக்காம இருந்தாலும் அது வருது. இதை சுருக்கமாக நான் தெளிவுபடுத்தி இந்த வீடியோவில் பேச விரும்புகிறேன். பொதுவாக சிந்தனை என்பது கடவுள் கொடுத்த ஒன்று. மனிதன் சிந்தித்து செயல்படுவதற்காக கடவுள் கொடுத்த ஒன்றுதான் சிந்தனை. இந்த சிந்தனையில நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆனா அந்த கெட்டதை மட்டும் பற்றி கொண்டு அந்த சைடு மட்டும் போறது தான் தப்பு. இதைதான் ஒரு பக்தன் சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது பிரமாணங்களில் பிரியப்படுகிறேன். அப்ப கெட்ட சிந்தனை எல்லாத்துக்கும் வருமானா? கட்டாயம் வரும். ஆனால் அந்த சிந்தனையின்படி வாழணும் அப்படின்னு போயிடக்கூடாது. இரண்டாவது, இந்த சிந்தனையை என்னால் மேற்கொள்ள முடியலையே, இது தப்புன்னு தெரியுது, இது திரும்ப வரக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் அந்த சிந்தனையை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிடறேன். என்னையா பண்ணுறது? இந்த சிந்தனையை மேற்கொள்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்கள் சிந்தனையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை சிறைப்பிடிக்கணும். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் தான் படைப்பாளி, அவர் எல்லாம் பார்த்துப்பார். ரெண்டாவது, அந்த சிந்தனையை அவருடைய வார்த்தையினால் நிரப்பணும், வசனத்தினால் நிரப்பணும். சங்கீதம் 119 சொல்கிறான் பக்தன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஏன் வைத்து வைத்தார்? சிந்தனையின் பிறப்பிடமே இருதயம்தான். அங்க தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நெவர். பேட் தாட்ஸ் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. கெட்ட சிந்தனைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். அடுத்தது, அவருடைய வசனத்தை நீங்க நல்லா படிச்சு மனனம் செய்து திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய மனதிலே வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தவறான சிந்தனைக்கு நேராக உங்களை அது வழி நடத்த முடியாது. மூன்றாவது, இந்த சிந்தனையில எப்படியா வெற்றி பெறுகிறது? இது தேவையில்லாத சிந்தனைன்னு எனக்கு தெரியுது, இது வேண்டான்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது திரும்ப திரும்ப வருது, என்ன பண்றது? என்ன செய்யணும்னா, வேதத்தின்படி சொல்றேன், ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க. எல்லா எண்ணங்களையும், நம்முடைய மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம், இந்த மாம்சம் நம்மளை எப்பெல்லாம் மேற்கொள்ளுதோ அப்போல்லாம் உபவாசித்து இதை ஒடுக்கணும். இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கா? இருக்கு. சிலர்லாம் உபவாசம் இந்த மாதிரி போடுறதில்ல, மாறாக பழக்கத்தில் ஒரு பாரம்பரியத்தில் போடுறது. ஞாயிற்றுக்கிழமை உபவாசம். ஏங்க, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம சர்ச்சுக்கு போகணுங்க, அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை உபவாசம். ஏங்க, சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குங்க. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய சரீரத்தை, சிந்தனை அப்படி மேற்கொண்டு சரீரத்தை ஆளுமை செய்தால் உபவாசம் இருக்கு. உங்கள் சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும். இதை தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுள். நீங்கள் எதை பார்க்குறீங்க ரொம்ப முக்கியம், எதை கேட்குறீங்க ரொம்ப முக்கியம், யாரோட பழகுறீங்க அது ரொம்ப முக்கியம். பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனை நல்லா இருக்கும். பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுனீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப நல்லா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழ்கிறவங்கள, கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவங்களோட நீங்கள் சாவகாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இருதயமும் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் உங்கள் சிந்தையும் நல்லா இருக்கும். சிந்தனையோடு போராட்டமா
முடிந்தால் ஜெபத்தோடு இவைகளை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் சிந்தனையிலே மாற்றம் வருவதை பார்ப்பீர்கள். வாலிப தம்பி, என் சிந்தனை இப்படி ஆயிட்டு நீ பயப்படாத. உன்னை காப்பாற்ற இயேசு இருக்கிறா. என் சிந்தனையில் நான் இப்படி இடம் கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நீ உன்னுடைய உள்ளத்தில் குற்ற மனசாட்சியோடு நீ வாழாத. உனக்கு விடுதலை தர இயேசு ரெடியாக இருக்கிறார். ஐயோ, இப்படி ஒரு சிந்தனையினால நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புவியுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க அவருடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு சிந்தனையை குறித்து, சிந்தனையில் வருகிற போராட்டத்தை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். சில ஆலோசனைகளை தந்திருக்கிறேன். அதை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. இன்று முதல் உங்கள் சிந்தனை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். உங்கள் சிந்தனையிலே பாசிட்டிவாக நிறையா எண்ணங்கள் உருவாக்கப்படும். உங்கள் சிந்தனையை தேவன் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். தொடர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மே காட் பிளஸ் யூ.